பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செங்கல்பட்டு மத்திய மாவட்டத்தினுடைய திருக்கழிகுன்றம் பேரூராட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய வருங்கால தமிழகம் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஏமாத்து ஆட்சி 420 ஆட்சி, அந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை தேவை என்ற நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கரம் அதிமுகவுடன் சேர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இந்த 420 ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மருத்துவர் சின்னையா அவர்கள் நேற்று முடிவு செய்து, மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னார் பேசும்போது, முடிவு செஞ்ச உடனே திமுக காரெல்லாம் தலையை தொங்க போட்டுக்கிட்டான்னு. நீங்க நல்லா பாருங்க, காலையில அறிவிச்சு அடுத்த 1 மணி நேரத்தில் முதலமைச்சருடைய வண்டி டயரே வெடிச்சு போச்சான். அப்ப மக்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையா இருந்துகிட்டு இருக்குது. அத்தனை பேரையும் ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு ஆட்சி. ஒரு தரப்பு மக்களே விடல. பெண்களை ஏமாத்திட்டாங்க, அரசு ஊழியரை ஏமாத்துறாங்க, யார் மாணவர்களை ஏமாத்துறாங்க. கல்வி கடன் ரத்து ஆட்சிக்கு வந்த உடனே ரத்து பண்ணாங்களா? ஊழலை ஒழிச்சாங்களா? லோகாயுக்தா. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கை தயார் செய்து கொடுத்தது அப்படியே காப்பி அடிச்சான். போன தேர்தலில் காப்பி அடிச்சு இதெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோம்னு ஊரா வந்து உட்காந்து பொட்டியை வச்சு உங்ககிட்ட எல்லாம் மனு வாங்கினாங்கல்ல, வாங்கின மனுலாம் எங்க போச்சு? மீண்டும் அந்த ஆட்சிக்கு வரணுமா? அந்த ஆட்சியை முடிவு கட்டுவதற்கு உங்கள் முன்னால் உங்கள் ஆதரவை கேட்பதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் வருகை தந்திருக்கிறார். அவர் சொல்வதெல்லாம் கேட்டு இந்த முறையாவது தெளிவாக சிந்திச்சு ஆட்சி மாற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.